இந்த வீடியோவில் ஃபாரஸ்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணவங்க அடுத்து உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கணும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான சர்டிஃபிகேட்டை யார்கிட்ட வாங்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கீழே குறிப்பிட்டுள்ள விவரங்கள் அடங்கிய சான்றிதழை அரசு மருத்துவ நிறுவனங்களில் பணியாற்ற அரசால் நியமிக்கப்பட்ட உதவி மருத்துவர், அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பதவிக்கு மேல் உள்ள மருத்துவ அலுவலரிடம் தேர்வு அறிக்கை நாளன்றோ அல்லது அதற்கு பின்னரோ கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். ஆவணங்களை தேர்வாணையம் கோரும்போது பதிவேற்றம் அல்லது சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலேனா யார் யார்கிட்டலாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ்க்கான அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மெடிக்கல் ஆஃபீஸர் எபோவ் ரேங்க் ஆஃப் அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க யார்? ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் கிட்ட வாங்கலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிட்ட வாங்கலாம், சீனியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வாங்கலாம், டெசிக்னேட்டட் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன், ஓகே, அடுத்து ப்ரொஃபஸர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ். ஸோ இவங்க கிட்ட எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை வந்து என்ன பண்ணலாம், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்லையும் இதுதான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை ஃபாரஸ்ட் கார்டு வாட்சருக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்களை வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை மறக்காமல் வாங்கி வச்சுருக்கணும். ஸோ அப்படி இல்லைனா இந்த லிஸ்ட் ஆஃப் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இதுபோல் மேலும் தகவல்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.